ஆப்கி அதாலத்தில் பிசினஸ் டைகூன் விஜய் மல்லையா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பிசினஸிற்காக அரசியலை பயன்படுத்த முயற்சி செய்கிறார். விஜய் சார், இது உண்மையா? நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் அரசாங்கம், அதிகாரிகள், அரசியல்வாதிகளால அலுத்துப் போய் நீங்களே ஒரு அரசியல்வாதி ஆயிடலான்னு நினைச்சீங்களா? நான் ராஜ்யசபா மெம்பரா இருந்தாலும் டாக்ஸ் இன்வெஸ்டிகேஷனும் நடந்துகிட்டே தானே இருக்கு. நீங்க ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்க வந்தேன். அதனாலதான் நான் பிஜேபியோட அபிஷியல் கேண்டிடேட்டை வச்சு போட்டியில ஜெயிச்சு வந்தேன். அதனாலேயே பிஜேபி என் மேல பாத்தீங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க, நான் ஒரு என்ஆர்ஐன்னு. அதனாலதான் ஐ வாஸ் இன்எலிஜிபிள். பட் அந்த கேஸ்லயும் நான் ஜெயிச்சேன். அதே மாதிரி அந்த நீதிமன்றத்திலையும் தப்பு பண்ணலன்னு வெளியில வந்துட்டேன். நீங்க அப்பவும் கேட்பீங்க, நீங்க அதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கான வேலை பாத்தீங்கன்னா என்னோட லாயர் ரொம்ப நல்லவர். நீங்க ஒருத்தர் மட்டும்தான், அதாவது பாத்தீங்கன்னா 2003ல ஜனதா பார்ட்டியில ஜாயின் பண்ண உடனே அந்த பார்ட்டியோட ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஆயிட்டீங்க. நீங்க ஒர்க்கராவே இல்ல, நேரா ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஆயிட்டீங்க. நான் ஹெக்டே சாரோட சீடனா இருந்தேன். அவரு சொன்னதுனால தான் நான் முதல்ல ஜேடியூல சேர்ந்தேன். ஸோ அந்த கட்சி ஜேடியூல நான் வைஸ் பிரசிடண்டா இருந்தேன். ஸோ ஜேடியூல இருந்து நான் அடுத்து ஜனதா பார்ட்டிக்கு மாறினேன், ஹேக்டே சார் சொன்னதுனால. ஹேக்டே சாரோட நோக்கம் என்னன்னா, அந்த ஜனதா பார்ட்டியோட சிம்பலை வச்சு கர்நாடகால தேர்தல்ல போட்டியிடணும். மக்களுக்கு சொல்லுங்க, உங்க பார்ட்டி 148 சீட்ஸ்ல போட்டியிட்டாங்க. எல்லா சீட்லயும் தோத்துட்டாங்க. ஒரு சீட்லயாவது ஜெயிச்சிருக்கலாமே. 1000 ஓட்ல, வெறும் 1000 ஓட்ல, லெஸ் தென் 1000 ஓட்ல 20 கேண்டிடேட்ஸ் தோத்தாங்க. ஒரே இடத்துல 50,000 60,000 ஓட்டு வரும்போது அப்ப 1000 ஓட்டுலாம் ஒரு கணக்கே கிடையாது. ஆனா அதை விட முக்கியமா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்காங்க. ஜனதா பார்ட்டி கர்நாடகாவில் மொத்தம் 4% ஓட்டு வாங்கி இருக்கு. இத பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அது நாங்க போட்ட உழைப்புக்கு கிடைத்த பலன். அது ஆந்திர பிரதேஷ்ல காங்கிரஸ் முழுசா ஸ்வீப் ஆன இடத்துல 2 சீட்டை ஜெயிச்சுட்டு வந்தோம்ல. விஜய் சார், நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில நம்ம நெய்பர்ஹுட் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில, ஆசியா பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில 2 பேரை தான் பார்த்திருக்கோம். அங்க கட்சியை உருவாக்கி தேர்தல்ல நின்னு ஒரு சீட்ல கூட ஜெயிக்கல. ஒன்னு விஜய் மல்லையா, இன்னொன்னு இம்ரான் கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க என்னையும் இம்ரான் கானையும் கம்பேர் பண்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி அவரும் ஒரு செலிபிரிட்டி தானே. அவரோட லைஃப் ஸ்டைலை பத்தியும் மீடியால எழுதுவாங்கல்ல. சோ அந்த விஷயம், இத வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறதில்ல. ஆமா, இந்த விஷயமும் உண்மைதான். ஆனா நான் ஜனதா பார்ட்டியில ஜாயின் பண்ணிருக்கேன்ல. இந்த விஷயம் உண்மையா? ஓட்டு வாங்கறதுக்காக நீங்க திப்பு சுல்தானோட வாளை வாங்கி அதுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. நான் திப்பு சுல்தான வாளை 1.5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினது தேர்தலுக்காக மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் என் சொந்த பணத்துல நான் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி திப்பு சுல்தானுடைய நிறைய வார் மெமோரியல்ஸை வாங்கினேன், லண்டன்ல வாங்கினேன். அது எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு, வெளியில வச்சிருக்கேன். என்னோட நோக்கம் என்னன்னா, பெங்களூர்ல திப்பு சுல்தானுடைய மியூசியம் ஒன்ன உருவாக்கணும். அரசாங்கத்துல அதுக்கான பர்மிஷன் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அந்த பொருள் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வருவேன். ஏன்னா அந்த வாளை பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் உருவாச்சு. அப்புறம் கஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. 7 மாசமா நீங்க அந்த வாளை வாங்கினத பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லல. லோக்சபா எலெக்ஷன் வந்த நேரத்துல தான் நீங்க அத பத்தி சொன்னீங்க. அப்படிலாம் இல்ல, இது ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்லாம எலெக்ஷனுக்காக மட்டும் நான் அதை வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அதுக்கப்புறமும் நிறைய செலவு பண்ணி திப்பு சுல்தானுடைய வார் மெமோரியல்ஸை எதுக்காக வாங்க போறேன் சொல்லுங்க. இப்ப என்கிட்ட நிறைய திப்பு சுல்தானுடைய பொருட்கள் இருக்கு. அது ஒரு கிரேட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸ். அந்த பொருளையெல்லாம் ஒன்னா சேர்த்தா ஒரு மியூசியம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் உருவாக்கிற முடியும். ஆனா நீங்க போய் ஓட்டும் கேட்கலாம், இங்க பாருங்க திப்பு சுல்தானோட எல்லா பொருட்களும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி. இல்ல, நான் திப்பு சுல்தானுடைய வாளையும் மத்த பொருளையும் காட்டி நான் தேர்தலில் ஓட்டு கேட்க மாட்டேன். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஆப்கி அதாலத் ப்ரோக்ராம் பார்த்துட்டு எனக்கு எல்லாரும் ஓட் பண்ணுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்பேன். அதாவது மக்களை குடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ற முதல் பொலிட்டீஷியன் நீங்க தான். ஏன்னா நான் ஹிப்போக்ரட் கிடையாது. அதாவது நான் என் வீட்டுக்குள்ள நான் விஸ்கி குடிச்சுக்கிட்டு மக்கள் முன்னாடி பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிற ஆள்னு சொல்ல மாட்டேன். அதோட
நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, என்னோட லிக்கர் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒவ்வொரு வருஷமும் 25,000 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நான் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்து நான் தான் கேட்கணும், இந்த பணத்தை வாங்கி நீங்க மக்களுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு. உங்க கட்சியோட ஸ்லோகம் வந்து குடிங்க கொண்டாடுங்கன்னு இருக்கணும். என்னோட ஸ்லோகன் தான் குடிங்க அப்புறம் கொண்டாடுங்கன்றது. அது என்னோட ஸ்லோகன், குடிங்க கொண்டாடுங்கிறது. அந்த ஸ்லோகனை போய் நீங்க கட்சிக்கு வைக்க சொல்றீங்களே, ஒரு சில விஷயங்களையாவது நானே வச்சுக்கிறேனே. அப்போ நீங்க லிக்கர் சர்வ் பண்ணி சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. அதனால தான் நம்ம எபிக்ஸ்லாம் வந்து, அதாவது எபிக்ஸ் அது ரிலீஜியஸ் எபிக்ஸாவும் இருக்கு. 100,000 வருஷம் பழமையானது. நீங்க அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல எழுதியிருக்கிற சோமபானம் அது ஒன்றும் நான் ஆல்கஹாலிக் இல்ல. சோமபானங்கிறது ஆல்கஹால். அது நம்ம இந்திய கலாச்சார பாரம்பரியத்தோட ஒரு பாகம்.